Problem: if the height of a right circular cone is increased by 200% and the radius of the base is reduced by 50%, then the volume of the cone. இப்போ ரைட் சர்க்குலர் கோனோட ஹைட் வந்து 200% இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸ் வந்து 50% ரெடியூஸ் ஆகுது. இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஒரிஜினல் ரேடியஸை லெட் ஆர்னும் ஒரிஜினல் ஹைட்டை லெட் ஹச்னு எடுத்துக்க போகிறோம். அதான் எழுதியிருக்கோம். லெட் ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர் அண்ட் ஹைட்ஸ் ஈக்குவல் டு ஹச்ன்ட்டு. இப்போ வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்முலானது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்சா, அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஈக்குவல் டு 1/3 பை இன்ட்டு ரேடியஸை நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துருக்கோமா, அதான் ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹைட்டை கேபிட்டல் ஹச்னு எழுதுமா, அதை இன்ட்டு கேபிட்டல் ஹச்னு எழுதியிருக்கோம். இப்போ வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் கியூபிக் சென்டிமீட்டர். இப்போது ரைட் சர்க்குலர் கோனோட ஹைட் வந்து 200% இன்க்ரீஸ் ஆகும் கொடுத்துருக்கான். அப்போது நியூ ஹைட்ஸ் ஈக்குவல் டு 100 + 200% எழுதுவோமா, அதை எழுதியிருக்கோம் இன்ட்டு ஹைட்டுன்ட்டு. இப்போ 100 + 200 எவ்வளோ, 300ஆ. இப்போது 300% இன்ட்டு ஹச்சா, அப்போது 300 / 100 இன்ட்டு ஹச்னு எழுதிக்கலாமா, அதை எழுதியிருக்கோம். இப்போது 300 100 கேன்சல் பண்ண 3யா, அதை ஈக்குவல் டு 3h. இப்போது ரேடியஸ் வந்து 50% ரெடியூஸ் ஆகுதா, அப்போது நியூ ரேடியஸ் ஈக்குவல் டு 100 - 50% எழுதுவோமா, அதை எழுதியிருக்கோம் இன்ட்டு ஆர்ன்ட்டு. 100 - 50 எவ்வளோ, 50% இன்ட்டு ஆர்னு இருக்குமா. இப்போ 50% 50 / 100 எழுதிக்கலாமா, அதை எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 50 / 100 இன்ட்டு ஆர்ன்ட்டு. இப்போ கேன்சல் பண்ண அப்படின்னா 1 / 2வா, அதான் ஈக்குவல் டு ஆர் / 2ன்னு எழுதியிருக்கோம். வால்யூம் ஃபார்முலா என்னது, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்சா, அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நியூ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு 1/3 பை இன்ட்டு, இப்போ நியூ ரேடியஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் / 2வா, அதான் ஆர் / 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு நியூ ஹைட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 3hஆ, அதான் இன்ட்டு 3h. 3 கெட் கேன்சல். அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹச் டிவைட் பை 4ஆ, இப்போ நியூ வால்யூம்ஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச் டிவைட் பை 4 கியூபிக் சென்டிமீட்டர். இப்போது ஒரிஜினல் வால்யூமுக்கும் நியூ வால்யூமுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு, இப்போது ரெண்டுத்துலையுமே பை ஆர் ஸ்கொயர் ஹச் காமனாக இருக்கா, அதை எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச்சை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 1/3 - 1/4ஆ. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 1/12ஆ, அப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச் டிவைட் பை 12. இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது டிஃப்ரென்ஸ் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம் போட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாமா, அதை எழுதியிருக்கோம். டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், பை ஆர் ஸ்கொயர் ஹச் டிவைட் பை 12ஆ, அதை எழுதியிருக்கோம் டிவைட் பை, இப்போ ஒரிஜினல் வால்யூம் எவ்வளோ, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்சா, அதை எழுதியிருக்கோம் பை ஆர் ஸ்கொயர் ஹச் டிவைட் பை 3 இன்ட்டு 100. இப்போ பை ஆர் ஸ்கொயர் கெட் கேன்சல், 12 கெட் கேன்சல், 100 / 4 இருக்குமா, இதை கேன்சல் பண்ணால் 25ஆ, அப்போது டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 25%. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.